வணக்கம். ஜவை இசட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர். பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது கரூரில் மூச்சு திணறல் ஏற்பட்டு 41 பேர் விஜய் கூட்டத்தில் இறந்துருக்கிறாங்க. அதற்கு பல பேர் பலவிதமான காரணங்கள் சொன்னாலும் தாவேகா மிக முக்கியமான ஒரு காரணம். தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியே காரணம் அப்படிங்கிறது ரொம்ப ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அவர் என்னென்ன தவறுகள் செய்தார்கள், முன்னால் ஆல்ரெடி திருச்சி, அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், நாமக்கல் ஆகிய இடத்துல அந்த கூட்டம் நடந்திருக்க சமயத்தில் அங்கேயே மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. நிறைய பேர் மயக்கம். சரிடா, இனி அடுத்து நம்ம அடுத்தடுத்து பண்ண போகிறோமே, அப்போ இதனுடைய அறிவை அதில் பயன்படுத்துவோமே, இதனுடைய முன் அனுபவத்தை நம்ம பயன்படுத்துவோமே அப்படின்னு யாருமே நினைக்கவே கிடையாது. மதுரையிலும் நடந்திருக்கு, மதுரை மாநாட்டையும் நடந்துச்சு, விக்கிரவாண்டி மாநாடு நடந்தது. ஆனால் இந்த மாதிரி நடக்கக்கூடிய சமயத்தில் அவங்க சொல்லிடுறாங்க ஒரே வார்த்தை, பெண்கள் வரக்கூடாது, கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, வயதானவர்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது. அது எவன் கேட்டான்? கேட்கவலாம் மாட்டாங்க. தொண்டர்கள் என்பதை இல்லாமல் ரசிகர்களாக பல பேர் வந்ததுனால அப்படி ஆகிப்போச்சு. கரூர் வேலுச்சாமிபுரம் மேட்ரு அதை விட்டுருங்க. பட் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னம்னா, இந்த மாதிரி பலவிதமான அனுபவங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் அவர்கள் கரூரிலே முன்னெச்சரிக்கையாக நடந்து கொள்ளவில்லை அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கேள்வியாக போயிட்டுருக்கு. இது தாவேகா செய்த முதல் தவறு, மிகப்பெரிய ஒரு முதல் தவறு. இரண்டாவது பண்ணக்கூடிய சமயத்தில் அவங்க லைட் ஹவுஸு மற்றபடி ரவுண்டானா உழவர் திடலை கேட்டிருக்கிறாங்க. அப்போ போலீஸ் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. எப்போ அங்கெல்லாம் வேணாம், அங்கே பாலம் இருக்குது, அங்கே இன்னொரு இடத்துல அமராவதி இது போயிட்டுருக்கு, மற்றபடி பக்கத்தில் பெட்ரோல் பங்கெலாம் இருக்குது, ஏதாவது போட்டு கொளுத்திட்டாங்கன்னா பேச்சாரு. ஏன்னா மரத்தில் ஏறுறவனுங்க அப்புறம் பெட்ரோல் பங்கு மேலே ஏறி ஆணி ஏதாவது அவசர அவசரத்தில் பெட்ரோல் ஓப்பன் பண்ணி தட்டி விட்டுதான் என்ன ஆகுறது? இந்த மாதிரிலாம் செய்யக்கூடிய கூட்டம்ங்கிறது காவல்துறையினுடைய கற்பனையின் வெளிப்பாடு. அதெல்லாம் கூடாது அப்படின்ட்டாங்க. அப்புறம் பண்ணக்கூடிய சமயத்தில் அப்புறம் ரொம்ப அழுத்தம் கொடுத்த அடிப்படையில் தான் இந்த வேலுச்சாமிபுரத்தை அவங்களா செலக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் போலீஸார் கொடுக்கலாம் கிடையாது, அவங்களா செலக்ஷன். சரி, ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னால் எடப்பாடி அங்கே தான் பேசிட்டு போகிறாரு. அவர் இப்படி நீட்டாக அழகாக பேசினார். அதனால் அங்கே ஒன்றும் நடக்காது போட்டு அந்த கான்செப்டில் கொடுத்தது. அவருக்கு கூடிய கூட்டம் அது ஒண்டி அதிமுக தொண்டர்கள் மட்டும்தான் அதில் குடிப்பாங்க. எடப்பாடி பெரிய மட்டும்தான் கூடியிருப்பாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இது அப்படி கிடையாது. தொண்டர்கள், ரசிகர்கள், வழியில் போகிறவன், மற்றபடி காலாண்டு இதில் பரிசில் இருக்கிற பசங்க எல்லாரும் கூடக்கூடிய சமயத்தில் என்ன ஆகும்? அதே நேரத்தில் சின்ன பசங்க அதிகமாக, ரொம்ப வயதுக்கு கீழே ஒரு 12 வயசு 15 வயசு பசங்களாம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கிறாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் கூட்டமாக வரக்கூடிய சமயத்தில் என்ன ஆகுது? சனிக்கிழமை வேறு 10ஆவதுக்கு இதெல்லாம் சேர்ந்தவுடனே பயங்கரமான கூட்டம் வேறு ஒன்றுங்க. அதன் அடிப்படையில் வேலுச்சாமிபுரத்தை கொடுத்தவுடனே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்து விட்டது அப்படின்னு அதன் அடிப்படையில் காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியல. அவங்க 4.5 சதுர அடிக்கு ஒரு போலீஸுங்கிறப்ப 500 போலீஸை போட்டுக்கிறாங்க, இருந்துமே கட்டுப்படுத்த முடியல. நம்ம பல வீடியோவில் பார்க்கக்கூடிய சமயத்தில் தெரியுது, போலீஸு சொல்லி ஒரு தாவேகா தொண்டனாவது கேட்டிருக்கானா? வீடியோ ஆதாரம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. எல்லாம் எதிர்வாதம் போட்டு தான் பண்ணாங்க. அடி இதில் லத்தி அடிச்சுமே கூட ஓடுறாங்க, திருப்பி வந்துடுறாங்க. அப்படிங்கிறப்ப போலீஸ் சொல்லி என்ன பண்ண முடியும்? அப்புறம் மீறி அடித்தா தாவேகா தொண்டர்கள் துன்புறுத்தப்பட்டார்கள், தாவேகா அடித்தார்கள், என்ன திமுக தான் காரணம் சொல்லிட்டு அது ஒரு போஸ்டர் ஒட்டி இருக்கிற மானத்தையும் கப்பலே ஏற்றிடுவாங்க. அதெல்லாம் திமுக பார்ப்பாங்க. அதன் அடிப்படை காவல்துறைக்கு அவங்க முன்கூட்டி சொல்லியிருப்பாங்க. ஆமாம், இந்த செந்தில் பாலாஜி மற்ற அன்பில் பொய்யாமொழி கூட ஒரு கண் கலங்கிய வகையில் எவ்வளோ சொல்லி கேட்காம போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையெல்லாம் வந்தது. இவர்கள் தான் தன் தலையில் தானே தாவேகா மண்ணை வாரி போட்டு கொண்டது. அதான் நம்ம சொல்ல முடியும். அடுத்து பார்க்கக்கூடிய சமயத்தில் கூட்டம் அப்படின்னா தடுப்பு வேலிகள், மற்றபடி அவசரமாக வெளியேறக்கூடிய எக்ஸிட்டு அதெல்லாம் இருக்கணும். இதெல்லாம் கிடையவே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு தவறு, தாவேகா செய்த மிகப்பெரிய ஒரு தவறு. அடுத்து மக்கள் நெரிசலை சீராக கொண்டு வர்றதுக்கு தன் ஆவலர்கள் தொண்டர்படை இருக்கணும். தொண்டர்படை ரொம்ப அதிகமாக இல்லை, மற்ற நிர்வாகம் மற்ற சோர்ஸ் இருக்கக்கூடிய தொண்டர்படை. ஏன்னா இன்னும் இப்போ தான் ஆரம்பித்த கட்சி. சில கட்சிலாம் போட்டு எங்கள் அன்பு தலைவர் தொல் திருமாவளவன் ஃபஸ்ட்டு தொண்டர்படை தான் ஆரம்பித்தார்.
தொண்டர்படை ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. எல்லாம் அங்கங்கே அப்படி ஆர்கனைஸ் அப்படியே இருப்பாங்க. உள்ளே பூந்து இருப்பாங்க. இப்படி வாங்க அப்படி வாங்க, தண்ணி எந்த பிடிங்க. இங்கே தாவேக்கால ஒன்றுமே கிடையாது. ஏன்னா கட்சி எவ்வாறு ஆரம்பிக்க வேணும் அப்படிங்கிறதெல்லாம் விட அதனுடைய கொள்கையில் எவ்வாறு கொண்டு செல்ல வேணும் அப்படிங்கிற விஷயம்லாம் அன்னைக்கு கொண்டு வரல. தொண்டரணியே கிடையாது அந்த கான்செப்ட். அது மிகப்பெரிய வெளிப்பாடு. அதே மாதிரி பலவித இடத்துல ஃப்ளக்ஸு, கட்சி கொடி ஃப்ளக்ஸு ஏகப்பட்டதை வச்சுட்டாங்க. எங்கேயுமே உத்தரவே கிடையாது. ஆமாம், எங்கேயுமே காவல்துறை அனுமதியே கிடையாது. இவங்களாம் வச்சு விட்டு இட நெருக்கடி ஆக்கிட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்குது. ஆமாம், அதே நேரத்தில் இவங்க சொன்னது 10,000 தான். வரும் 10,000 பேர் தான் வருவாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதையாவது சொல்லியிருக்கலாம் இல்லையா? திருச்சியை வச்சு, மற்றபடி நாகப்பட்டினத்தை வச்சு, நாமக்கல்லை வச்சு, அரியலூரை வச்சு, திருச்சியை வச்சு சொல்லியிருக்கலாம். இல்லை, மதுரையில் எவ்வளோ கூட்டம், மாநாட்டில் விக்கிரவாண்டி எவ்வளோ கூட்டம், அதெல்லாம் வச்சு எப்போ 10,000 வர ஏதாச்சும் குறுகலான இடம் வேறு. அப்படிங்கிறப்ப ஏன் அந்த கரெக்டாக சொல்லவில்லை, அவர்கள் அந்த கணிக்காமல் ஏன் தவறி விட்டார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தாவேக்கா மேலே தவறாக போய் கொண்டிருக்கிறது. ஆமாம், 10,000 பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்தது எல்லாம் 27-30,000 பேருக்கு. 30,000 பேர்கள் கணக்கு தான், அதுக்கு மேலேயே இருப்பாங்க. ஆமாம், அது பார்க்கக்கூடிய சமயத்தில் ஆமாம் பல பேருடைய கணிப்பு இன்னும் அதிகமாக 40,000 பேர் இருப்பாங்க அப்படின்னு தான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம், அதனுடைய வெளிப்பு அதன் அடிப்பில் சரியாக கணிக்காமல் விட்டுட்டாங்க. அதே நேரத்தில் போக்குவரத்துக்கு இடையூற ரசிகர்கள் அணிவகுப்பு சாலை நிறையா பண்ணிட்டாங்க. ஏகப்பட்ட பார்க்கிங் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதன் அடிப்படையில் கரூரே டைட்டாக போயிடுச்சு. கரூர் டைட்டுங்கிறப்ப விழுந்து கூட ஓட முடியாத அளவுக்கு ஆகி போச்சுல, டைட்டு. அங்கங்கே வாகனத்தை நிறுத்தி ஃப்ளக்ஸை வச்சு விட்டா அப்படி எப்படி மக்கள் ஓடுவான். அது ஒரு கான்செப்ட். மற்றபடி குடிநீர் வசதி, முதலுதவி, மருத்துவ அணிவகுப்பு எதுவுமே இல்லாமல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு தவறு. அவங்க இருந்தால் கூட ஆளாளுக்கு இப்போ தண்ணி பாட்டில் கூட ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போய் வாங்கிட்டு வானா அங்கே ஒரு 50,000 ஒரு 50 பேர் போயிடுவான். புரியுதுங்களா? இங்கிட்டு மயக்கம்ங்கிறப்ப அப்படி இப்படி இங்கிட்டு 4 பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க. அப்படிங்கிறப்ப விஜய் ஈஸியாக பேசிட்டு போயிடலாம். அதான் மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டாங்க. அதே நேரத்தில் வெயிலில் காலையில் காக்க வச்சுட்டாங்க. டைமிங் இழுத்துட்டாங்க. கூட்டம் கூட வேண்டும் என்பதற்காக 4:30 மணி நேரம் லேட் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு தவறு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2:30 மணிக்கு வந்திருக்கலாங்க. நாமக்கல் டு கலர் 37-38 கிலோமீட்டர், அவ்வளோதான், 1 ஹவர் தான். அதுக்கு 4:30 மணி நேரம் காக்க வைக்க 4:30 மணி நேரம் ஏன் லேட் பண்ணீங்க? இது மிகப்பெரிய ஒரு தவறு. காலையில் காத்த என்ன பண்ணுவான்? இந்தா பார்த்துருவான், அந்தா பார்த்துருவான், இந்தா பார்த்துருவோன்னா அவனுக்கு சோறு தண்ணி 1க்கு 2 அங்கனே உட்காந்து பேல மூளை அப்படியே ஆகிப்போச்சு. என்ன ஆகும்? அவ்வளோதான். லேடிஸ் எல்லாம் அப்புறம் அவங்களுக்கு உடல் உபாதையெல்லாம் இருக்குது. மாதவிலக்கு, மாதவிடாய் கோளாறுலாம் இருக்குது. அதையெல்லாம் மீறி பார்க்கக்கூடிய சமயத்தில் அந்த இதில் எத்தனை மாதவிலக்கு பெண்கள் வந்தார்களோ என்ன பண்ண முடியாது? ஈஸ்ட்ரோஜன் குறைபாடு, மற்ற சோர்ஸோ, அவ்வளோதான். தண்ணி கூட வழி இல்லை. அப்படிங்கிறப்ப பெண்கள் தான் நிறையா மயங்கி விழுகக்கூடிய சூழல். நார்மலாக போயிட்டு இருக்கிறப்ப டக்குன்னு ஒரு லேடிஸ் டக்குன்னு மயங்கி விழுவாங்க. என்னென்னு கேட்டால் இன்னும் காலையில் சாப்பிடல. நான் நிறையா பெண்களை தூக்கி விட்டுருக்குறேன். போயிட்டே இருப்ப டக்குன்னு மயங்கி விழுவாங்க. என்னென்னு கேட்டால் இன்னும் காலையிலேருந்து சாப்பிடவே இல்லைங்க. பார்த்தா 11 மணிக்கு. ஏமா காலையிலே சாப்பிடாம இருப்பேன்? நானே சத்தம் போட்டிருக்கேன். இல்லைங்க, இவன் உடம்பை குறைக்கிறானா. அவங்க அம்மா காரி பக்கத்தில் சொல்லுவாள், உடம்பை குறைக்கிறானா, அதனால சாப்பிடவே இல்லைங்க. நான் திட்டிருக்கிறேன். ஏன்னா நான் ஒரு யோகா தெரப்பிஸ்ட். நான் இயற்கை வைத்தியம் படிச்சிருக்கேன். அதனால் பல பேரை திட்டிருக்கிறேன். நான் ஏமா அறிவுகட்டத்தனமாக இருக்குது, காலையில் 9க்குள்ளே சாப்பிட்றணும், 11 மணி வரைக்கும் சாப்பிட்லன்னா அப்போ உன் உடம்பு என்னத்துக்காகும்? உன் உடம்பு என்னத்துக்காகும்? அப்புறம் போகிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க, ஏங்க சாப்பிடவும் இல்லை, பீரியடில் இருக்காளுங்க, அப்புறம் எப்படி? அப்புறம் சாப்பாடும் கிடங்கக்கூடாது, ஒல்லியாகணும், பீரியடையும் சமாளிக்கணும்னா அது என்ன? அந்த உடம்பு என்ன பண்ணும்? இந்த மாதிரி நிறைய பெண்கள் நானே காப்பாற்றிருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயம் நான் பல பெண்கள் அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறாங்க. அதே மாதிரி பல பேர் தொண்டர்களாக குண்டர்கள் பேரில் மரத்து மேலே ஏறி டொம்மு கிளையை அந்து விழுந்து கிளை அப்படியே நாசமாக போச்சு. அதில் 10 பேர் மேலே விழுகிறப்ப அவன் என்ன பண்ணுறான்? விழுந்தவன் அவன் மேலே ஏறி நடக்க கழுத்தில் காலாதிக்க ஏகப்பட்ட பேர் செத்துறான். புரியுதுங்களா? இந்த மாதிரி பல விஷயம். மற்றபடி போக்குவரத்து அப்படிங்கிற கான்செப்ட் நெருக்கடி ஆகிடுது. காவல்துறை என்ன பண்ணுவான்? அவன் கத்தித்தான் அவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவ்வளோதான். மற்றபடி அடித்தோம்னா போலீஸ் அடிக்கிறாங்க, அது ஒரு பேசுவார், போலீஸார் தொண்டர்கள் துன்புறுத்துகிறார்கள் அப்படியாவது ஒரு குற்றச்சாட்டு வரும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அப்போ பார்ப்பாங்க, போடா மயிரன்னு விட்டுருவாங்க போலீஸ், அவ்வளோதான்.
குறிப்பிட்ட அளவு சொல்லுவாங்க, கேட்காது என்ன பண்ண முடியும், விட்டுருவாங்க, முடிஞ்சு போச்சு. அந்த மாதிரி விட்ட வகையில் மற்றபடி தாவேகா பலவிதமாக தவறுகள் செய்தவரை இன்னைக்கு 41 பேர் கரூரில் கண் பார்க்க துயரமான ஒரு சம்பவம். ஆமாம், இப்படி ஒரு சம்பவம் இனிமேல் தமிழகத்தில் மட்டும் கிடையாதுங்க, உலகத்திலே நடக்கக்கூடாது. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.